அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதா? எத்தனை பேருக்கு அது நிறைவேற மாட்டேங்குதுன்னு புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? புதிய எல்கையை சுதந்திரிக்கணுமா? அன்கவுண்டபிள் பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணணுமா? ஆண்டவர் ஒரு அருமையான வழி வைத்திருக்கிறார். யோசுவா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பாருங்க, ஆண்டவர் யோசுவா மூலம் சொல்றாரு, எப்பா நீங்கள் யோர்தான் இன்னைக்கு கரை புரண்டு போயிட்டு இருக்கிறது, இதை கடந்து போனால் தான் அடுத்த நாட்டுக்குள்ளே கடந்து செல்ல முடியும். அப்போ இதை இன்னைக்கு பிரிக்கணும். அது ரெண்டாவது என்ன செய்யணும்? எப்படி நடக்கும்? ஒரே வழி, பரிசுத்தம். ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். பாருங்கள், இன்றைக்கி அநேக பாவங்கள் சில நன்மையை தடுக்கிறது, சில ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிங்க, கர்த்தர் வாசலை திறப்பார், கர்த்தர் தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் யூ வில் see the new nation. பாருங்கள், அந்த யோர்தான் 2ஆக பிளந்தது, அதை கடந்தார்கள், புதிய தேசத்தை கண்டார்கள், புதிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை நெருங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் புதிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி முன்னேறி செல்வீர்கள், பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கும் போது. அது மாத்திரமல்ல, காடைகள் திரளாய் ஆண்டவர் இறைச்சி மீட்டையும் கொடுத்தார். எப்போ தெரியுமா? அப்பவும் ஜனங்களை பார்த்து சொன்னார், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ சில அற்புதத்தை நாம் பெறுவதற்கு பரிசுத்தம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. மனுஷன் வெளியே பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆகையால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிங்கள், இருதயத்தை பரிசுத்தத்துக்கு. ஆண்டவரே, இருதயத்தின் ரத்தத்தால் கழுவுன்னு சொல்லி கேளுங்க. தடைகள் மாறும், புதிய வாசலை சுதந்திரிப்பீர்கள், சத்துருவின் நெல்கையை சுதந்திரிப்பீர்கள், பாலும் தேனோடு கானானை சுதந்திரிப்பீர்கள், செழிப்பை சுதந்திரிப்பீர்கள். காட் பிளஸ் யூ.